எல்லோருக்கும் வணக்கம் நேயர்களே. இந்த வீடியோவில் ரொம்பவே முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம். சற்று முன் பார்த்தீங்கன்னா ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் வெளியாகி இருக்குது. ஜெயம் ரவியுடைய மனைவி, முன்னாள் மனைவி ஆர்த்தி இரண்டாவது திருமணம் அப்படிங்கிற ஒரு முக்கியமான தகவல் வெளியாகி இருக்குது. இது ஒரு மிக பெருமளவுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்குது. அந்த நபர் யார் அப்படிங்கிற பல அதிர்ச்சிகரமான விஷயத்தை பற்றியும், இதற்கு இப்போ ஜெயம் ரவி அவர்கள் என்ன பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு சோகமான விஷயத்தை பற்றியும் இந்த வீடியோ நம்ம தெரிந்து கொள்ளப் போகிறோம். கண்டிப்பாக இந்த ஒரு குறிப்பிட்ட வீடியோ உங்களுக்கு அதிர்ச்சிகரமாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்முடைய சேனலுக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நேயர்களே, 2 நாளாக நம்முடைய தமிழகம் முழுக்க எல்லார் மத்தியிலையுமே பரபரப்பாக பேசப்பட்டு வந்துட்டு இருக்கிற விஷயம் ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ தான். பல பேர் மத்தியில் இது ஒரு மிக பெரும் அளவுக்கு சோகத்தை ஏற்படுத்தி இருந்தாலும் பல பேருக்கு மிக பெரும் அளவுக்கு ஒரு பாடமாக இருக்குது. வாழ்க்கையில் ரொம்பவே முக்கியமான விஷயம் நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்கிறது தான் அப்படிங்கிற ஒரு முக்கியமான பாடத்தை ஜெயம் ரவி அவர்களுடைய இன்டர்வியூ மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஏன்னா அவர் எவ்வளோ நல்ல மனிதர், எவ்வளோ திறமையானவர். அப்படி இருந்தாலும் ஒரு நல்ல மனைவியை தேர்ந்தெடுக்காதனால இன்றைக்கி ஒரு 45 வயசில் வாழ்க்கையில் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடியும் கத்தி கதறி பேசுகிற ஒரு நிலைமைக்கு வந்துட்டார். இது உண்மையாலும் ஒரு மிகப்பெரிய அளவுக்கு சோகமான விஷயம். இப்பயும் பார்த்தீங்கன்னா பல பேர் ஜெயம் ரவிக்கு ஆதரவாக குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க. ஏன்னா அவர் ஒரு நல்ல மனுஷர். அவருக்கு படுற கஷ்டத்தை பார்த்துட்டு அவருடைய மனசை புரிஞ்சு அவருடைய உண்மையான நண்பர்கள் அவருக்கு குரல் கொடுக்க தான் செய்கிறாங்க. அது கார்த்தி ஆகட்டும், சூர்யா ஆகட்டும், இப்படி பல பேர் அவருக்கு குரல் கொடுத்துருக்கிறாங்க. ஆனால் இந்த ஒரு சூழ்நிலையிலையும் பார்த்தீங்கன்னா சில பேர் அவருக்கு எதிராக பேசுகிறாங்க. அதற்கு காரணம் ஃபெமினிசம் அப்படிங்கிற பெயர்லையும் இன்னும் வேறு சில ஒரு உள்நோக்கத்துக்காகவும் ஜெயம் ரவி அவர்களுக்கு எதிராக பேசிகிட்டு இருக்கிறாங்க. குஷ்பு போன்ற நபர்கள், தனுஜா போன்ற நபர்கள்லாம் ஜெயம் ரவி அவர்களுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது உண்மையாலும் கஷ்டமாக தான் இருக்குது. அதனால தான் ஜெயம் ரவி அவர்கள் கொதித்து போய் அந்த இன்டர்வியூவில் கூட சொல்லிகிட்டு இருக்கிறாரு, ஆன்லைன் சைபர் புல்லிங் பண்ணாதீங்க. ஏன்னா அதை பண்ணி தான் இன்றைக்கி கனிஷாங்கிற ஒரு பொண்ணு என்னை விட்டுட்டு போயிட்டா, அது ஒரு மிகப்பெரிய அளவுக்கு தவறு, நான் சிபியில் கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அப்படின்னு தனக்காக இருந்த ஒரு பொண்ணும் தன்னை விட்டுட்டு போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரும் அளவுக்கு புலம்பிகிட்டு இருந்தார். ஆனால் அவருக்கு உண்மை இன்னும் தெரிய வரல. மற்றவங்க மேலே அவர் ரொம்பவே பாசமாக இருக்கிறதுனால தான் இவருக்கு இந்த நிலைமை அப்படிங்கிறது இன்னும் புரிஞ்சிக்காமல் இருக்கிறார். இப்படிலாம் இருக்கிறப்ப இப்போ ஒரு முக்கியமான தகவல் சமூக வலைத்தளங்களில் வெளியாகி இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜெயம் ரவியுடைய முன்னாள் மனைவி ஆர்த்தி 2வது திருமணம் பண்ணுறாங்களா அப்படின்னு இது சம்மந்தப்பட்ட ரூமர்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது சம்மந்தப்பட்ட தகவல் எப்படி பரவி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருமே இப்போ ஜெயம் ரவி அவர் மனைவி, முன்னாள் மனைவி ஆர்த்தி அவர்களுடைய சோசியல் மீடியாக்களில் போய் நீங்கள் திருமணம் பண்ணுறீங்களா அப்படிங்கிற கேள்வியை நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பேட்டியில் டைரெக்டாகவே கேட்டுட்டாங்க, நீங்கள் 2வது திருமணம் பண்ண போகிறீங்களா அப்படின்னு. ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் என்னென்னா, ஆர்த்தி அவர்கள் அதற்கு மறுப்பும் தெரிவிக்காதது தான் எல்லாருமே இதை பற்றி பேச ஆரம்பித்த உடனே அவங்க கமெண்ட் பாக்ஸில் அந்த நபரா இந்த நபரா அப்படின்னு கேள்வி கேட்டிருக்கிறாங்க. அதற்கு ஆர்த்தி அவர்கள் எதுவும் சொல்லாதனால ஒரு குறிப்பிட்ட நடிகரோட ஆர்த்திக்கு திருமணம் அப்படிங்கிற ஒரு உறுதியான முடிவுக்கு எல்லாருமே வந்துட்டாங்க. இப்படி இருக்கிறப்ப ஒரு சில நெருங்கிய வட்டாரங்கள் மூலமாக கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஆர்த்தி அவர்கள் 2வது திருமணம் பண்ணலை அப்படின்னாலும் ஆர்த்தி அவர்களுக்கு ஜெயம் ரவி அவர்கள் மேலே முழு வெறுப்பில் இருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உண்மை மட்டும் தெரிய வருது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. ஜெயம் ரவி அவர்கள் என்ன மனநிலையில் இருக்கிறாங்கன்னா, அவங்க 2வது திருமணம் பண்ணாலும் சரி பண்ணலைனாலும் சரி, என்ன பண்ணாலும் எனக்கு டைவர்ஸ் கொடுத்துட்டா போதும், நான் அவங்கள மறந்துட்டா போதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்கிறாங்க. இதிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம், ஒரு முன்னாள் மனைவி 2வது திருமணம் பண்ணுறாங்களா இல்லையா அப்படிங்கிறது கூட முக்கியம் இல்லை, அவளை மறந்தால் போதுங்கிற ஒரு மனநிலையில் ஒருத்தர் இருக்கிறாருன்னா அவர் எவ்வளோ அவங்களால காயப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம். நேயர்களே, இந்த ஒரு தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அவங்களுடைய முன்னாள் மனைவி 2வது திருமணம் பண்ணால் நல்லதுன்னு நினைக்கிறீங்களா, இல்லை அது இன்னும் மோசமான விஷயம் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் தெரிவிங்க. நன்றி.